ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னித் சேனல். ஸோ சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்து வரப்போகிற எபிசோட்ஸ் எல்லாமே செம மாசாக ட்விஸ்ட்டாக இருக்க போகுதுங்க. ஸோ மனோஜோட சீக்ரெட் மேரேஜ் மேட்டர் முத்துக்கும் மீனாக்கும் தெரிய வர போகுதா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ முத்துவும் மீனாவும் மனோஜை பார்க்குறதுக்காக அவரோட ஷோரூமுக்கு போகிறாங்க. அங்கே எதிர்பாராத விதமாக கனகா வந்து நிற்கிறாங்க. ஸோ மீனாவை பார்த்ததும் கனகா என் ஹஸ்பண்ட் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நேராக மனோஜை கை காட்டுறாங்க. இதை பார்த்து முத்துக்கும் மீனாக்கும் ஒரே அதிர்ச்சி. ஏன்னா இதை கேட்டதும் என்னடா இது, மனோஜ் வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டானா? நம்ம ஒரு நாள் கல்யாணத்துக்கு போயிருந்தோமே, அப்போ கூட நம்மளை வீட்டில் இருந்து வெளியே துரத்துனாங்களே. ஸோ அதுக்கான காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக கூடவே அங்கே சக்திவேல் இருப்பார். சக்திவேல் வந்து என்ன சொல்லுவாருன்னா, இந்த பொண்ணு வந்து என்னோட ஒய்ஃபுங்க, இவளுக்கு வந்து சுயநினைவு இல்லை, ஸோ இப்படி தான் ஏதாவது மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருப்பா, தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி மனோஜை காப்பாற்றிடுவார். ஸோ இந்த சூழ்நிலையில் முத்துவும் மீனாக்கும் பயங்கரமாக சந்தேகம் வந்துடும். ஸோ கண்டிப்பாக அந்த டவுட் வந்து பெருசாகி எப்படியும் கிளற ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இந்த பிரச்சனை தெரிய வரப்போகுது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் பெரிய ட்விஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு பூகம்பமாக வெடிக்க போகுது. ஸோ இதுக்கிடையில் கல்யாணி வேற மாசமாக இருக்காங்க. ஸோ அதுக்கு காரணம் நான் இல்லைன்னு வேற சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ அதுவும் ஒரு பிரச்சனையாக அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு மனோஜோட கேரக்டர் அண்ட் இந்த ட்விஸ்ட்டு பிடிச்சிருக்கா? ஸோ ரோகிணி என்ன பண்ண போகிறாங்க, இல்லை இந்த மனோஜ் வந்து மாட்டிக்க போகிறாரா? உங்கள் கருத்தை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.